Hi everyone, welcome to our channel. It's Long Daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் மிட்டர்முக்குரிய ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட்டர்முக்கு போட்டு அதுக்கப்புறம் குவார்டர்லிக்கும் நம்ம வந்து ஸ்டடி பிளான் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கொஸ்டின்ஸுமே மோஸ்ட்லி நாங்க கொஞ்சம் சொன்ன கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ கண்டிப்பா நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் குவார்டர்லி எக்ஸாம். ஸோ உங்களுடைய ஸ்கோர் எவ்வளவு அப்படின்றத என்னுடைய இந்த வீடியோடைய கமெண்ட்ல நீங்க பின் பண்ணிடுங்க. சாரி, கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்க பாத்துக்கிறோம். சோ இந்த ஸ்டடி பிளான்ல நீங்க படிச்ச கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி வருது அப்படின்றதுனால நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் மிட் டேர்முக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த கொஸ்டின்ஸையுமே மறக்காம டெய்லி கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணுங்க அப்படின்னாலையும் உங்களால கண்டிப்பா நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். சோ குவார்டர்லிலையும் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்லயும் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தீங்க, அதே மாதிரி எடுப்பீங்க. சோ இதுக்குரிய ஸ்டடி பிளானையும் பார்க்கலாம். சோ இந்த வீடியோல பிசிக்ஸ்க்கு மட்டும் தான் போட்டிருக்கோம். இன்னைக்கு நாளையில இருந்து மத்த சப்ஜெக்ட்க்கும் சேர்த்து நாங்க போட ஆரம்பிச்சிடும். பிசிக்ஸ்க்கு பாத்தீங்க அதாவது 10th சயின்ஸும் 11 and 12 பிசிக்ஸ்க்கும் 10th சயின்ஸ் பாத்தீங்கன்னா 5th லெசன்ல இருக்கு டீடைல் கொஸ்டின்ல இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் எக்கோ, அடுத்து கண்டிஷன்ஸ் ஃபார் எக்கோ, 2 கண்டிஷன்ஸ் இருக்கும். அது நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் எக்கோல அந்த. நெக்ஸ்ட் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ. இது தனியா 7 மார்க்லயும் கேட்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் மட்டும் எடுத்து ஷார்ட் ஆன்சர் டீடைல்லையும் 4 மார்க்லயும் நமக்கு கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா 7th லெசன்ல இருந்து எடுத்துக்கோம். ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா ஹூக்ஸ் லா, அடுத்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஹூக்ஸ் லாக்கு லா எழுதிட்டு உங்களுடைய அந்த கடைசி ஃபைனல் ஈக்குவேஷனே எடுத்து எழுதுறோம். ஓகேவா? பார்த்து எழுதிக்கோங்க கரெக்டா. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினுக்கு ஸ்டேட்மெண்ட், ஃபார்முலா வித் யூனிட். நெக்ஸ்ட் பாய்சன்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன, அந்த ஃபார்முலா, அந்த யூனிட் இருக்கா டைமென்ஷன் இருக்கான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் விச் இஸ் மோர் எலாஸ்டிக், ஸ்டீல் ஆர் ரப்பர். யங்ஸ் மாடலர்ஸ் வச்சு எழுதியிருப்பாங்க. இது ரெண்டுல எது எலாஸ்டிக் நேச்சர் அப்படின்னா அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் பாஸ்கல்ஸ்லா, இதுக்கும் அதே மாதிரி எல்லாம் ஈக்குவேஷன் இருந்தா ஈக்குவேஷன் எழுதுங்க. ஓகேவா? இதுக்கு ஈக்குவேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டேரக்டா நீங்க பாஸ்கல்ஸ்லாம் மட்டும் எழுதிருங்க. நெக்ஸ்ட் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் ஸ்ட்ரெச்டு வயர். சோ இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலா டீடைல் கொஸ்டின் இருக்கும், ஷார்ட் ஆன்சர்ல கொடுத்துருப்பாங்க, ரெண்டுலயுமே இருக்கும். ஷார்ட் ஆன்சர்ல 2 மார்க்ல கேட்டா ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும். எழுதிட்டு எல்லாம் என்னன்னு எடுத்து எழுதணும். 3 மார்க்ல கேட்டா ஃபுல் கொஸ்டினே எழுதணும், டெரிவேஷன் பார்ட் ஃபுல்லா எழுதணும். உங்களுக்கு டம்மி வேரியபிள் வச்சு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா. சோ நீங்க டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணாம டைரக்ட் இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி எழுதுனாலும் எழுதலாம். ஓகேவா? இதுக்கு எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் ஸ்ட்ரெச்டு வயர். ஓகேவா? டீடைலே கேட்க மாட்டாங்க, 3 மார்க்ல தான் கேட்பாங்க. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன கொஸ்டின் நம்பர் அப்படின்றது கையில போட்டுருக்கோம், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 12th பிசிக்ஸுக்கு 7th லெசன்ல இருக்கும் கேட்டிருக்கோம். சோ என்னென்ன கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்பஸ்குலர் தியரி. நெக்ஸ்ட் வேவ் தியரினா என்ன, சோ வேவ் தியரியில என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் பேஸ்ட் ஆன் டூ லைன் தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆனா ஹைகன்ஸ் பிரின்சிபல் தான் என்னோட பிரின்சிபல் மட்டும். நெக்ஸ்ட் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன, சோ இது டயக்ராம் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கும் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும் ஒரு டைப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த இருக்கு. நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் பாத் டிஃபரன்ஸ் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ டெல்டாக்கும் தீட்டாக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன் இது. சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் மறக்காம கவர் பண்ணிருங்க. சோ சைட்ல கொஸ்டின் நம்பர் இருக்கு, கொஸ்டின் நம்பரை பாத்துக்கோங்க. சோ இன்னைக்கு உங்களுடைய மெயின் போர்ஷன்ஸ் இது மட்டும் தான். இதை மட்டும் இன்னைக்கு கவர் பண்ணிருங்க. இதை மட்டும் டெய்லி கொடுக்கறதுக்கு கொஞ்சமா கவர் பண்ணிருந்தா நீங்க கண்டிப்பா நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். உங்களோட ஸ்கோரை மறக்காம கவர் பண்ணிடுங்க. ஓகேவா? இன்னைக்குரிய போர்ஷன்ஸை மறக்காம கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.